என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் வரக்கூடிய கார்த்திகை தீபம் 2024 அன்று முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே இருந்தாலும் அது அத்தனையுமே நீங்கி படிப்படியாக உங்களுடைய கர்ம பாவவினைகள் குறைந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். சரிங்க, அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல், நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வேல்மாறல் புக்கு எப்படி ஆர்டர் பண்ணணும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வேல்மாறல் புத்தகத்தில் ஒரே ஒரு திருப்புகள், பகை கடிதம், குமாரஸ்தவம், முருகருடைய 108 போற்றி, சத்ரு சங்கார வேட்பதிகம், இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்துடும். குறைந்த விலையிலேயே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதனால் வேணுங்கிறவங்க சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரிங்க, இப்போ நம்ம வரக்கூடிய கார்த்திகை தீபம் 2024 அன்று முருகப்பெருமானுக்கு எந்த பொருளை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய கார்த்திகை தீபம், பொதுவாகவே கார்த்திகை தீபம் என்றாலே அது சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய பண்டிகை திருவிழாவாகும். கார்த்திகை முழுவதுமே நம்ம மாலை நேரத்தில் அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குறிப்பாக கார்த்திகை பண்டிகை திருவிழா நாளில் நம்ம வீட்டில் அகல் விளக்கு ஏற்றி வைத்து முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நம்ம வழிபட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் அது அத்தனையுமே நீங்கும். சரிங்க, சிவபெருமான் திருவண்ணாமலையில் ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய இந்த நாளை தான் கார்த்திகை தீப திருவிழாவை நம்ம கொண்டாடுகிறோம். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் இது கார்த்திகை நட்சத்திர பெண்களை சிறப்பிக்கும் வகையில் நம்ம கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை தீபம் 2024 வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நவம்பர் 13 அன்று வருகிறது. ஒவ்வொரு மாதத்திலையுமே கார்த்திகை நட்சத்திரம் வரும். அதுவும் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரத்தை தான் நம்ம கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுகிறோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அன்றைய நாளில் வளர்ப்பிறை பிரதோஷம் வருகிறது. அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள், கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் குறையும். சரிங்க, இப்போ முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு செல்லும் போது இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு முக்கியமான விரதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வார விரதம் செவ்வாய்க்கிழமையில் வரும், அப்புறம் சஷ்டி விரதம், அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திர விரதம். அதுவும் கார்த்திகை மாதத்தில் உடைய கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நீங்கள் மனசில் ஏன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நாளில் மனசில் நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு முழு மனதோட நம்பிக்கையோட அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். அதில் இருக்கிற எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு அவர் கையில் ஒப்படைச்சிட்டு முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து, அன்று கிருத்திகை நட்சத்திரம், அதனால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள்லாம் செய்வாங்க. உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க. ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மலர் மாலையை நீங்கள் முழு மனதோட முழு நம்பிக்கையோட என்னோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மனதில் ஒரு வேண்டுதல் வைத்துட்டு முருகப்பெருமானுக்கு நீங்கள் சாட்சி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான குறைகளையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். அதனால் கோவிலுக்கு செல்லும் போது முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் மாலை வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை தீப திருநாள் என்று. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி வேல்மாறல் புக்கு வேணும்னா மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். தேங்க்யூ ஆல்.